வருக தூய ஆவியே, வருக எந்தன் நெஞ்சிலே, தருக வானின் வரங்களை, தவறும் தீமை விலகவே, வருக தூய ஆவியே. அகத்தின் ஒளியை ஏற்றவே, அன்பு கனலை மூட்டவே, அகத்தின் ஒளியை ஏற்றவே, அன்பு கனலை மூட்டவே, அறமும் ஒழுங்கும் ஓங்கவே, அன்பும் அருளும் மல்கவே, வருக தூய ஆவியே, வருக எந்தன் நெஞ்சிலே. ஓகேங்க, குட் ஆஃப்டர்நூன். How are you? Welcome to my YouTube channel Rise and Shine Nirmala. அந்த பகுதி Old Testament, the book of Isaiah chapter 58. அதில் வந்து verses வந்து 13 to 3 to 13 அந்த பகுதி தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து உண்ணா நோன்பை பற்றி சொல்கிறாரு, ஃபாஸ்டிங் அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உண்ணா நோன்பு இருந்தோம், எங்களை கவனிக்காதது ஏன், என்னை நோக்காதது ஏன், நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டோம், எங்களை கவனிக்காதது ஏன் என்று கேட்கின்றார்கள். ஆனால் அவர்கள் உண்ணா நோன்பு இருக்கும்போதும் அவர்களுக்கு ஆதாயமானதையே தேடுகிறார்கள், அவர்களின் வேலையாட்களை ஒடுக்குகிறார்கள், வழக்காடுகிறார்கள், சண்டையிடுகிறார்கள், தங்கள் வலிய கைகளால் அடிக்கிறார்கள். இவற்றையெல்லாம் செய்து விட்டு நாங்கள் உண்ணா நோன்பிருந்தோம் என்று கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட உண்ணா நோன்பையா நான் விரும்புகிறேன், நான் விரும்பும் நூல் இதுவா, நாணலை போல தலையை தாழ்த்தி கொள்வதும், சாக்கு உடை அணிந்து கொள்வதும், சாம்பலை அணிந்து கொள்வதும் தான் உண்மையான நோன்பா? நான் விரும்பும் நோன்பு வேறு மாதிரியானது கடவுள் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் விரும்புவது எப்படிப்பட்ட நோன்புன்னு சொல்கிறாரு அப்படின்னா, God rejects this type of fasting, that means ritualic fasting paired with injustice and exploitation and fighting. So அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, you break the chains of oppression அப்படிங்கிறாரு. அப்படின்னா வறியவர்களோடு பசித்தவர்களுக்கு உணவை பகிர்ந்து கொள்ளவும், உடையில்லாதவர்களுக்கு உடை கொடுக்கவும், இருக்க இடமில்லாதவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு இடம் கொடுப்பதும் தான் நான் விரும்பும் நோன்பு அப்படின்னு கடவுள் வந்து சொல்கிறாரு. அப்படின்னா இதில் 2 விதமான ஒரு இது வெளிப்படுகிறது. ஒன்று வந்து கடவுள் வந்து நம்மக்கிட்ட வந்து இஸ் ஆஸ்கிங் அஸ் டு டேக் த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வந்து ஒரு சமூகத்தில் வாழ்கிறோம், அப்போது அங்கே வந்து எந்த விதமான வித்தியாசமும் இருக்கக்கூடாது. செல்வந்தர்கள், ஏழைகள், பசித்தவர்கள் அந்த மாதிரி வேறுபாடு இருக்கக்கூடாதுனால, அதனால தான் அவர் சொல்கிறாரு, பசித்தவர்களோடு உங்களை ஷேர் யுவர் பிரெட்டுங்கிறாரு, அண்ட் கவர் த நேக்கடுங்கிறாரு, ப்ரொவைட் த ஷெல்டர் ஃபார் த ஹோம்லெஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சமூகத்தில் உங்களுடைய கடமையை உணர்ந்திருக்கணும் அப்படின்னா. அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் நடுவில் நுகத்தை எடுத்து விடுங்கள் அப்படின்னா, கொடுமைத்தனத்தின் தலைகளை அவிழ்த்து விடுங்கள்,
நுகத்தின் பிணையல்களை அறுத்து விடுங்கள்னு சொல்கிறாரு. அது எதை காட்டுதுன்னு சொன்னாக்கா, நம்மளுடைய சமுதாயத்தில் நிலவும் ஒரு அநீதியான சூழ்நிலையை மாற்றி அமைக்க வேண்டும். அப்படியே ரெனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் த இன்ஜஸ்டிஸ், ஒரு அநீதியான நம்ம இருக்கும் பகுதிகளிலோ நம் குடும்பங்களிலோ இருக்கும் அந்த அநீதியான சூழ்நிலையை மாற்றி அமைக்க வேண்டும். இது நம்மளுடைய ஒவ்வொரு கிறிஸ்தவரின் கடமையாகும். அதாவது கடவுள் நமக்கு சொல்கிறாரு. அப்படி அதே அப்போது இஸ்ராயல் மக்களுக்கு ஐசாயா மூலிமா சொன்னார். இப்போவும் நம்மக்கிட்ட அதை சொல்கிறாரு. அப்படின்னாக்கா, நீ இருக்கும் இடத்துல ஒரு சமூக உன்னுடைய சமூகத்தில் உன்னுடைய கடமை என்றை உணர்ந்து அதை செய். அதே சமயத்தில் பிரேக் த செயின்ஸ் ஆஃப் த அப்ரேஷன், அடக்குமுறை, அதாவது செல்வந்தர்களாலும் அதிகாரம் உள்ளவர்களாலும் சாதாரண மக்கள் பாமர மக்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடிமை மாதிரி இருக்காங்களே, யூ பிரேக் த செயின்ஸ் ஆஃப் அப்ரேஷன், அந்த மாதிரி அடக்குமுறையை நீ சரி செய்யன்னு நமக்கு கடவுள் உணர்த்துறாரு. அப்புறம் அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது என்னவாகும், இதையெல்லாம் நீ செய்யும்போது என்ன ஆகும்னு சொன்னாக்கா, உன் காயங்கள் குணமாகும், நோய்கள் குணமாகும், நீ விடியற்காலை சூரியனை போல நீ பிரகாசிப்பாய், உன் நன்மைத்தனம் உன் முன்னே செல்லும், கடவுளின் மாட்சி உன் பின்னே வரும், அப்பொழுது நீ கடவுளை அழைப்பாய், அவர் உனக்கு பதில் அளிப்பார். நீ கடவுளை கூவி அழைப்பாய், அவர் இதோ நான் இருக்கிறேன் என்று உன்னிடம் சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொல்கிறார், உன் நடுவில் இருக்கும் நுகத்தடியை எடுத்து விட்டு மற்றவர்களை கரம் நீட்டி உன் விரல் நீட்டி குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு உன்னுடைய வஞ்சக பேச்சை மற்றவர்களிடம் பேசுவதை விட்டுவிட்டால் அப்பொழுது என்ன நடக்கணும் கடவுள் சொல்கிறாரு. எப்படின்னா, அப்பொழுது என்ன நடக்கும்னா, அதே மாதிரி கடவுள் நீ நீ இருள் நடுவே ஒளியாய் ஒளிர்வாய், நடுப்பகல் சூரியனை போல பிரகாசிப்பாய், நீர் பாய்ச்சப்பட்ட தோட்டம் போல இருப்பாய், உன் எலும்புகள் பலம் பெறும், நீ எப்படிப்பட்டவராக இருப்பானாக்கா, வற்றாத நீரோடையை போல இருப்பாய். அப்படின்னா ஆல் திஸ் பிளெஸ்ஸிங்ஸ் தே கேன் ரிசீவ். இது இப்படிப்பட்ட ஒரு நோன்பை தான் கடவுள் விரும்புகிறாரு. பட் he doesn't like what the ritualistic fasting paired with what injustice, exploitation. அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு நீதி இல்லாமலும் மற்றவர்களோடு எதையும் பகிர்ந்து கொள்ளாமலும் ஒரு அநீதியான சூழ்நிலை கண்டும் காணாமலும் போயிட்டு, ஆனால் நான் உண்ணான் நோன்பு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உண்ணான் நோன்பு இருக்கும்போது அப்படிப்பட்ட நோன்பை கடவுள் விரும்புவதில்லை. அதுக்கு பதிலாக கடவுள் இவ்வளோ நேரம் கடவுள் என்ன சொன்னாருன்னு நம்ம பார்த்தோம். வறியவனோடு உணவை பகிர்ந்து கொண்டு இருக்க இடையில்லாதவனுக்கு இடம் கொடுத்து தன் இனத்தானை ஒதுக்காமல் அவர்களை ஏற்றுக்கொண்டு உடையில்லாதவனுக்கு உடை கொடுத்து சமூகத்தில் ஒரு நீதியை நிலைநாட்டி அடக்குமுறையை நீக்கி நீ வாழும்போது, நீ நோன்பு இருக்கும்போது அப்படிப்பட்ட நோன்பை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது என்ன நன்மைகளெல்லாம் உனக்கு கிடைக்கணும் கடவுள் நமக்கு அந்த வாக்குறுதியை கொடுக்குறார். ஸோ இந்த வாக்குறுதிகளை இந்த மாதிரி கடவுள் எதிர்பார்ப்பது நம்மக்கிட்ட இதுதான். அப்போ நம்ம உண்ணா நோன்பு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், நம்ம பாவங்களுக்காக தபம் செய்து மனம் திரும்பி அதே சமயத்தில் நம்ம உண்ணா நோன்பு இருக்கும்போது நம்மளுடைய சமூக கடமை, அப்புறம் நம்ம சமுதாயத்தில் நம்மளால் என்னென்ன செய்யணும் கடவுள் சொல்லியிருக்கா அதெல்லாம் செய்யும்போது கடவுள் நிச்சயமாக நம்மளுடைய உண்ணா நோன்பை ஏற்றுக்கொள்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். இதுதான் கடவுள் நம்மக்கிட்ட கேட்குறது. ஓகேங்களா? இப்போ ஒரு சிறு பாடலை பாடிவிட்டு நான் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன்.
hide me now under your wings. Cover me within your mighty hands. Hide me now under your wings. Cover me within your mighty hands. When the oceans rise and thunders roar, I will soar with you above the storm. Father, you are the King over the flood. I will be still and know you are God. ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.